டார்லிங் சும்மா தானே இருக்க, வாவ வெளியே போயிட்டு வரலாம். இல்லடா, இன்னைக்கு நான் எங்கேயும் வரலடா, எனக்கு வேலை இருக்கு. இதே அவன் கூப்பிட்டு போயிருப்ப. மூதேவி, அவன் என் புருஷன், அவன் எங்க விட்டாலும் நான் போய் தான் ஆகணும். பட்டு, நாளைக்கு என் தங்கச்சி வராளே. அப்படியா? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஏறி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, கிளி செத்து போயிடும். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. ஏண்டி, நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம்ல. என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற? யாரு பிச்சைக்காரன்? என் புருஷனா பிச்சைக்காரன்? இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா அது என் புருஷன் தான். ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கான் பாரு, அவனா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்ன முழுக்க பொண்டாட்டியவே மனசுல வச்சிருக்க என் புருஷன் தான் எப்போதுமே எனக்கு கோடீஸ்வரன். உனக்கு இப்பவே ஏதாவது பண்ணணுமேனு என் மனசு துடிக்குதுடி. ஒண்ணு வேணாம், 3 பரோட்டா மட்டும் போதும். அதுக்கு தாண்டி காசு இல்லாம உட்காந்துருக்கேன். பிச்சைக்கார முதேவி. சகலன்னா என்னங்க அர்த்தம்? ஒரே கம்பெனி பொருளை வாங்கி ஏமாந்து உங்களுக்கு பேரு தாமா சகல. குடிச்சவன் எல்லாரும் கெட்டவன், குடிக்காதவன் எல்லாருமே நல்லவன் அப்படின்னு யாருங்க சொன்னது? குடிச்சவன் தாங்க உண்மையை சொல்றான், குடிக்காதவன் அதிகமா பொய்ய தான் சொல்றான். குடிச்சவன் தான் வீட்டுக்கு போறதுக்கே பாதிரியாம ரோட்ல விழுந்து கிடப்பான். ஆனா குடிக்காதவன் அடுத்தவ வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம் அவ புருஷன் இல்லாத நேரத்துல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா தெரிஞ்சு. சாப்பிட்டியாடி? பசிக்கலங்க. ஏன்பா, என்னமாச்சு? எங்க அம்மா ஞாபகமா வருது. ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? நேர்ல பார்க்கணும் போல இருக்குங்க. அவ்வளவுதானே, கழுத போய் பார்த்துட்டு வா, இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாள் போய் இருந்துட்டு வா. உன்னை யாரு கேட்டா? போறதுலன்னா பிரச்சனை இல்ல, நான் அங்கிட்டு போயிட்டா நீங்க இங்கிட்டு ஜாலியாவில இருப்பீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு போக தோணுதே இல்ல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என் மேல ஒரு வரதட்சணை கேச போட்டு என்னை உள்ள தள்ளிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமோ இருந்துட்டு வா. வரும்போது கேச வாபஸ் வாங்கிரு, என்னையும் விட்டுருவாங்க, உனக்கும் சந்தேகம் எல்லாம் போயிரும்ல. எங்க சூப்பர் ஐடியாவா இருக்குங்க. இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சேங்க. ஆமா, வரதட்சணை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணுமா இல்ல கோர்ட்ல வக்கீல பார்த்து கொடுக்கணுமா? ஏங்க, என் தங்கச்சிக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லையில, நாங்க போய் சாமியாரை பார்த்துட்டு வரோம். கொஞ்சம் இல்ல, குழந்தை இல்லைன்னா சாமியார் பார்த்து பிரயோஜனம் இல்ல. முதல்ல போய் புருஷனை பார்க்க சொல்லு. இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க தான் பொண்டாட்டிகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டிகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம். பொண்டாட்டிட்ட ஆம்பளைங்க சிரிச்சு பேச முடியுமா? இல்ல பேசத்தான் அவங்க விட்டுருக்காங்களா? என் தங்கச்சி கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னியாமே? உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என்கிட்ட அப்படி சொல்லலையே. அவட்ட நான் அப்படி சொல்லலையே. ஆனா அவ என்கிட்ட அப்படிதான் சொன்னா. அவ உன்ட்ட அப்படி சொன்னான்றக்காக நான் இப்படி சொன்ன விஷயத்த அப்படி சொன்னு ஒத்துக்க முடியுமா? எப்படி நீ கேட்டாலும் அப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி உள்ள விஷயத்த அப்படின்னு சொல்ல முடியாது. எது அப்படி எப்படியோ அதை இப்படிதான் வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நான் இப்படி சொன்ன விஷயத்த அவ அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிருக்காளே, அவ அப்படி சொன்னான்னு தெரிஞ்சும் நான் உன்ட்ட இப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு தானே சொல்றேன். அப்படி இப்படி மழுப்பாம எப்படி நீ கரெக்டா சொல்லு? எப்பா சாமி, அவ எப்படி என்கிட்ட சொல்லல, ஆளை விடு. ஆமா, நம்ம விடதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? நான் தான் புருஷனா? அப்ப என் பொண்டாட்டியை சொல்லிடாத. நீதானா? மூதேவி, உன் தங்கச்சி எங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மூணா தள்ளிக்கோ, தேவினா பொண்ணு, அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன். உன் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தமிழ்லயே பேசுங்க. அக்கா, என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா நாளை காலை நம்ம 2 பேரும் ஓடி போவோமான்னு கேக்குறாருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க. ஏய், நீ தானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது, டெய்லி காலையில ஜாகிங் போங்கன்னு. அவளும் வெயிட்டா தானே இருக்கா. அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லயே பேசுங்கன்னு. அதனாலதான் தமிழ்லயே கேட்டேன், ஜாகிங் போலாமான்றத ஓடி போலாமான்னு. இதுல தப்பு இருக்கு.
வீசுற கல்லை விட பேசுற சொல்லுல கவனமா இருக்கணுங்க. கல்லு உயிரை கொல்லும், சொல்லு உயிரோட கொல்லும். உரிமை இல்லாத இடத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. உரிமை இருக்குன்னு நினைச்சாலும் நமக்கு அங்க மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கிருந்து ஒதுங்கி நிக்கிறது தான் ரொம்ப நல்லது. சித்தப்பா, காக்கா கத்துனா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா என்ன? ஆமாமா. திரும்ப எப்ப போவாங்க? உன் சித்தி கத்துனா போயிருவாங்க. குழந்தையால பிடிக்குது. ஏன் பிடிக்குது? நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தான் அத்தான் அத்தான் மாமா ஏங்க அப்படிங்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒத்த பிள்ளை பத்த உடனே ஏன் ரமேஷ் அப்பா ஏன் சுரேஷ் அப்பான்றீங்க. ஆனா கொழுந்தியா மட்டும் தான் கடைசி வரைக்கும் அத்தான் அத்தான் அத்தான். ஹலோ, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இது தவிர உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? சரி. What is your opinion about the liberalization of Indian economy and foreign investment in the defense sector and railway? நான் தோசையும் தக்காளி சட்னி சாப்பிட்டேன்ப்பா. ஏங்க, சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அதை பத்தி தெரியாது புள்ள. நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். வைக்கிறேன். ஏம்ல, நேற்று சாயந்தரம் எங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்தோம்ல, அப்ப அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நேத்துக்கு என் மருமகளை கூட்டிட்டு வந்திருந்தீல்ல, அவ அவ்வளவு அழகா இருந்தாடா, செக்கச்சவேன்னு. அவளை நல்லபடியா பாத்துக்கடா, அவ ஒன்னால ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நாம அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க வச்சிருந்த பர்ஸ காணுமோ. ஓ, அப்ப என்ன திருடிங்கிறீங்க? உங்க வீட்டுல ஒரு பொருள் காணோம்னா அன்னைக்கு யாரு வந்துட்டு போனாங்களோ அவங்க தான் அந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் அன்னைக்கு நான் வந்து உங்க வீட்டு கொண்டு போனா வேற யாருமே வந்துட்டு போயிருக்க மாட்டாங்களா? அப்புறம் வேற என்ன காணாமா? கிச்சன்ல பருப்பு கடையிற மத்த காணாமான்னு கேளு. இல்ல அவங்களோட பாவாடை காணாமா, இல்ல ஜாக்கெட்டை காணாமா, என்னென்ன காணாமோ என்கிட்ட கேளுங்க எல்லாம். எங்களை பத்திலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களாம் கௌரவமான பரம்பரை தெரியுமா? எங்க மேல ஒரு பழி வந்துட்டாலும் நாங்களாம் நாண்டு தொங்கிடுவோம் தெரியுமா? அப்படியே அந்த குடும்பம் நாங்க. பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? சொல்லுங்க. நான் பேசட்டுமா? பணத்தை வேணாலும் வச்சுக்க சொல்லு. ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும். அதிகமான அன்பு யாருகிட்ட இருக்கோ, நான் இப்ப சொல்ற இந்த 3 விஷயம் நிச்சயமா அவங்க கிட்ட இருக்கும். அதிகப்படியான கோவம், உரிமையான சண்டை, டக்குன்னு அழுதுருவாங்க. யாருகிட்ட இந்த 3 விஷயம் இருக்கோ தயவு செஞ்சு அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து இழந்துடாதீங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கிறது ரொம்ப உண்மையான அன்பு. உண்மை காதல் மறையாது, அதை கூட தவறா. ஜான்சன், கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணிருக்கியா? ஆஹா, இவ சண்டை போடுற மூட்ல இருக்கா போல இருக்குடா. பாட்டியாரா ஜான்சன்? என்ன யோசிக்கிற? பரவாயில்ல சொல்லு. எனக்கு லவ்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வேற சும்மா இரு. சும்மா சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னெல்லாம் யாருன்னா லவ் பண்ணுவாங்களாடி? அதான் எனக்கே தெரியுமே. உன் மூஞ்சல யாருன்னா லவ் பண்ணுவாங்களா? உனக்கு தெரியுமா? 2 பேரும் என்ன லவ் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? நான் குமார் அவசரப்பட்டிய. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இருக்கானா? ஆட்டுக்கறி இன்னைக்கு போடலம்மா. ஊருக்குள்ள அவன் மாலையை போட்டு சுத்திட்டு இருக்கான். ஆடை வெட்டினா வேஸ்டா போகுது. கோழிக்கறி தான் இருக்கு, போட்டுட்டா? கோழி தான் இருக்கா? கோழியை துண்டு துண்டா வெட்டி சரி நீயே குழம்பு வச்சு சாப்பிடு. இங்க பல பேர்த்தோட கண்ணுக்கு நம்ம ஏன் கெட்டவங்களா தெரியுறோம் தெரியுங்களா? அவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. இங்க பேச வேண்டிய இடத்துல உண்மையை பேசிட்டோம் அப்படிங்கறதுனால. ஒரு பொண்ணுக்கு கட்டின புருஷன் மட்டும் கரெக்டா அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டையும் தலை குனியவும் தேவையில்ல, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும்னு அவசியமும் இல்லை. கரெக்ட் தானே? ஏங்க, சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அதை பத்தி தெரியாது புள்ள. நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டேன். ஏமா கொஞ்சம் உட்காரு. மனசு சரியில்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப மனசு சரியா இருக்கிறப்ப எவகிட்ட போய் பேசுவேன் நீ? ஏம்ல, நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்குமா? ஆமா. இன்னமும் நீ புது பொண்டாட்டி மாதிரியே இருக்க. போங்க, எனக்கு வெக்கமா வருது. என்ன லவ் பண்றீங்களா? நிறுத்த. அப்ப எப்படி சமைச்சியோ இன்னமும் அதே மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கிற. கொஞ்சமா யூடியூப் பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்க. வாயில வைக்க முடியல. ஹலோ கவின். சொல் பிரியா. என்னடா பண்ற? நானா ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, பேசிட்டு கால் பண்றேன்.
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உன் பேர் என்னடி? தேன்மொழி. தேனு. நக்குன இனிப்பியலோ தெரியல. ஒரு ஆண் ஒருத்தி மேல பாசம் வச்சுட்டான் அப்படின்னா பைத்தியம் மாதிரி அவன் பாசத்தை காட்டுவான். அதுவே ஒரே ஒரு தடவை வெறுத்துட்டான் அப்படின்னா மறுபடியும் அதே பாசம் அவங்கிட்ட இருந்து கிடைக்கிறது கேள்விக்குறிதான். அதனால உண்மையான பாசம் வச்சிருக்கும் எந்த ஒரு ஆணையும் தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. பெண் பாவம் பொல்லாதது உண்மைதான், ஆண் பாவம் அதை விட பொல்லாதது, ஜாக்கிரதை. காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ புளி ரசத்துக்கு புளி போடணும், மிளகு ரசத்துக்கு மிளகு போடணும், தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடணும். அப்போ இந்த அதிரசத்துக்கு என்ன போடணும்? இந்தாப்ல கொஞ்சம் நிமிந்து இல்ல மூஞ்ச காட்டு. என்னங்க நான் அழகா இருக்கேன் இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு என்னை பார்த்து ரசிக்கிறீங்களா? அது இல்லப்ல, பெரியவங்க ஒரு கஷ்டம் வரும்போது அதோட பெரிய கஷ்டத்தை பார்த்தா அந்த சின்ன கஷ்டம் மறைஞ்சு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கேரள பொண்ணுக்கும் தமிழ்நாடு பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? பூல கோலம் போட்டா கேரள பொண்ணு, பூவே வந்து கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பொண்ணு. அப்புறம் கேரளா பொண்ணுங்க சிரிச்சா அழகா இருப்பாங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்க முறைச்சா கூட அழகா இருப்பாங்க. அண்ணா ஆட்டுக்கறி இருக்காண்ணா? ஆட்டுக்கறி இன்னைக்கு போடலம்மா. ஊருக்குள்ள அவன் மாலையை போட்டு சுத்திட்டு இருக்கான். ஆடை வெட்டினா வேஸ்டா போகுது. கோழிக்கறி தான் இருக்கு, போட்டுட்டா. கோழி தான் இருக்கா? கோழியை துண்டு துண்டா வெட்டி சரி நீயே குழம்பு வச்சு சாப்பிட்டு. மனோஜ்லாம் அவன் ஆளுக்கு மல்லிப்பூலாம் வச்சு வரான். உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? தோணுது, பட் மனோஜ் தப்பா எடுத்துக்கிட்டானா? பாத்தியா, நீயே தப்பா எடுத்துக்கிற, மனோஜ் தப்பா எடுத்துக்க மாட்டான். நான் பூ வச்சு விட சொன்னது அவன் ஆளுக்கு இல்ல எனக்கு. அப்ப இரு, நான் மனோஜ் போய் சொல்லிட்டு வரேன். என்னன்னு? உனக்கு பூ வச்சு விட சொல்லி. அவனா எனக்கு பூ வச்சு விட கூடாது. அப்ப இரு, அதையாவது போய் சொல்லிட்டு வரேன். என்னதுன்னு? நீ எல்லாம் என் ஆளுக்கு பூ வச்சு விட கூடாதுடா. அவன் தான் வச்சு விடவே இல்லையே. யாரு சொன்னா? நேத்து அவன் ஆளுக்கு வச்சு விட்டான், நான் பார்த்தேன். அவன் வச்சு விட்டான், எனக்கு வைக்கல. உனக்கு எப்படி வைப்பான்? நீ தான் வைக்க கூடாதுன்றியே. எப்பா சாமி, எனக்கு பூவே வேணாம். ரைட்டு. உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் சார். அடிக்கிற அடியில 2 அடி உள்ள போயிரும். மரியாதையா பேர சொல்றான். சொல்ல மாட்டேன் சார். பேர சொல்றான். பேர சொல்றான். பேரே சொல்ல மாட்டேன் சார். அடா பாவிகளா, பேரே சொல்ல மாட்டானா? பசிக்கிறப்ப கிடைக்காத உணவும், தேவைப்படுறப்ப உதவாத பணமும், ஏங்குறப்ப கிடைக்காத அன்பு பாசமும், நீங்க அழுகிறப்ப துடைக்க வராத கையும், அதுக்கப்புறம் கிடைச்சும் ஒரு பயனும் இல்லை.